வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தான் இந்திய மாலுமிகளை தொடர்ந்து அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்பவும் அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கு, இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரானுக்கு சப்போர்ட்டா யார் வந்திருக்கா, ரஷ்யா வந்திருக்காங்க. முடிஞ்சா எங்களை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புதின் வந்து சவால் விட்டுருக்காரு. அதுக்கான காரணங்களா என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கு, ட்ரம்ப் அவர்கள் எதுக்காக மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு என்னதான் மாத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா சீனா எல்லாருக்கும் வந்து 100% வரி போடுறதா வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப சோகமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஜூலை 12 வந்து ஓமன் கடற்கரையில ஈரான் வந்து வணிக கப்பலை வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுல ஒரு இந்திய மாலுமி வந்து காணாம போனாரு. அவரை தேடுற பணி வந்து ரொம்பவே தீவிரமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன்ட் வீடியோல வந்து சொன்னோம். நீங்க மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அபிஷியலா அவருமே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. உண்மையிலே இது வந்து ரொம்பவே சோகமா இருக்கு. இந்த சோகத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு முன்னாடி இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈரான் திரும்பவுமே வணிக கப்பல்களை அட்டாக் பண்றது அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. 2 கப்பலை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. MTAI பகியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலையும் மொம்பாசா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கப்பல் அட்டாக் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தமா நம்ம இந்திய மாலுமிகள் 30 பேர் இருந்திருக்காங்க. இதுல 12 பேருக்கு வந்து காயமாயிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு மாலுமி வந்து இறந்து போயிருக்காரு. தொடர்ந்து இந்திய மாலுமிகள் வந்து இறந்து போறாங்க, அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்ப இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்னதான் பண்றாங்க அப்படிங்கறதே தெரியல. அவங்க சைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வார்னிங் கொடுத்தா போதுமா? ஏற்கனவே 2 முறை வார்னிங் கொடுத்தாச்சு. ஆனா 3வது முறை இந்த மாதிரியான சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே தானே இருக்கு. அப்ப என்ன பண்றது? ஏன் பிரதமர் மோடி அவர்கள் இது சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டாங்க? அமெரிக்கா ஈரான் 2 பேருக்கு இடையில நமக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கதான் செய்யுது. ஆனா அது எல்லாமே வந்துட்டு ஈரானுக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ தெரியணும்ல. அது தெரியாம தொடர்ந்து அவங்க இந்திய மாலுமிகளை அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வந்துட்டு தான் இருக்கு. சோ இதுக்காக என்ன நடவடிக்கைகள் இந்தியா சைடுல இருந்து எடுக்க போறாங்க அப்படின்னே தெரியல. ஆனா இந்தியா வந்து இந்த விஷயத்துல தோத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்திய மாலுமிகளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதே இல்லாத ஒரு நிலைமையில தான் வந்து நம்ம இருக்கோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வார் வந்து இப்ப ரொம்பவே தீவிரமா இருக்கு. இப்ப ஈரானுக்கு ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரானோட தலைநகர்ல ரஷ்யாவுடைய விமானம் டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் விமானம் வந்து அங்க பறக்க ஆரம்பிச்சிருக்கு. எங்களை தாண்டி முடிஞ்சா தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புதின் யாருக்கு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து சவால் விட்டுருக்காங்க. உண்மையிலேயே இந்த விமானம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். வேர்ல்டு வாரா இருக்கட்டும் இல்ல நியூக்ளியர் வாரா இருக்கட்டும், இந்த உலகமே வந்து அழிஞ்சு போனாலும் வானத்துக்கு மேல இந்த விமானத்துக்கு மட்டுமே ஒண்ணுமே ஆகாது. அங்க இருந்து நம்ம வந்து என்ன வேணா அணுசக்தி ஏவுகணைகளை வச்சு திட்டம் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலா விமானத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜன்னல் இருக்கும்ல, சோ இந்த விமானத்துல பாத்தீங்கன்னா ஜன்னலே வந்து இருக்காது. அதாவது பைலட் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாருல, அங்க மட்டும் தான் ஜன்னல் அப்படிங்கிறது இருக்கும். பின்னாடி எந்த ஒரு ஜன்னலுமே இருக்காது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ரேடியேஷனா இருக்கட்டும் இல்ல ஹீட் ஏதாவது வந்து உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உலகமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி தான் இருக்கு. ஆனா இந்த விமானம் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி கிடையாது. ஏன்னா டிஜிட்டல் டெக்னாலஜியா இருந்துச்சுன்னா எப்படியும் அதை வந்து ட்ராக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இங்க இந்த விமானத்துல என்ன டெக்னாலஜி, அதாவது பழைய காலத்துல யூஸ் பண்ண அனலாக் டெக்னாலஜியை தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படிங்கும்போது இந்த பைனரி கோட் 0 1 அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம அனலாக் டெக்னாலஜியை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட அந்த போர் விமானம் தான் இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரானோட தலைநகரத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி, மோஜ்தபா கமேனி உயிரோட இருக்காரா இல்லையா? ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுமே 90% நாங்க வந்து அவரை வந்து காலி பண்ணிட்டோம், அவர் இருந்துமே இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ ஈரான் வந்து அவங்களுடைய ஊடக சைடுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அபிஷியலா அவர் வந்து பொது வெளியில வர போறாரு அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்பதான் உச்ச தலைவர் கமேனி அவருடைய இறுதி சடங்கு வந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. சோ அவரோட அந்த மெமோரியல் ஈவென்ட் வந்து ஜூலை 23ஆம் தேதி வந்து நடக்க போகுது. சோ அங்க மோஜ்தபா கமேனி வந்து கலந்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. சோ இது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அவர் எங்க இருக்காரு அப்படிங்கறதே இத்தனை நாளா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா
இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் வந்து வெளியில வரப்போறாரு. அவருடைய நடவடிக்கைகள்லாம் அடுத்து என்ன மாதிரியா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நேத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல உள்ள வந்து எந்த கப்பலுமே வரக்கூடாது, அது மட்டும் இல்லாம அப்படி வர்ற கப்பலுக்கு 20% வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு வந்து நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாருல. அதுக்கு ஈரான் சைடுல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து எங்களோட கண்ட்ரோல்ல இருக்க இடம், இங்க வந்து சுங்க கட்டணம் வசூலிக்க நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுங்களா, இதுக்கப்புறமா அங்க வந்து கட்டணம் எல்லாம் வசூலிக்க போறது இல்ல, அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வளைகுடா நாடுகள்ல நாங்க வந்துட்டு முதலீடு சம்பந்தமா பிசினஸ் சம்பந்தமா பேச போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காரு. எதுக்காக தான் இவர் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறதே தெரியல. ஆனா ஒரு விஷயம், இந்த போரை வந்து முடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இதுக்கப்புறமா இருக்காது அப்படிங்கிறது மட்டுமே ரொம்ப தெள்ள தெளிவா தெரியுது. இந்த அமெரிக்கா ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த தாக்குதல்ல இந்திய மாலுமிகள் வந்து தொடர்ந்து எத்தனை முறை தான் நம்ம சொல்றது அப்படிங்கிறதே தெரியல. இந்திய மாலுமிகளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதே இல்ல, தொடர்ந்து அவங்க வந்து இறந்து போயிட்டே இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் எங்க இருக்காருன்னே தெரியாத மோஜ்தபா கமேனி அவர்கள் ஜூலை 23ஆம் தேதி புது வெளியே வரப்போறாரு. சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வார் சம்பந்தமான அப்டேட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் சரி, அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.